السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் கண்ணியமிக்க இந்த ரமலானை நமக்கு தந்தமைக்காக அவனுக்கு நன்றி செலுத்தியவனாகவும் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எனதருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய மனிதன் மறுமையை பற்றிய, சொர்க்கம் நரகம் பற்றிய சிந்தனை மற்றும் எதிர்பார்ப்பை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு மூமினாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவனுக்கு அவனுடைய ரூஹு வாங்கப்படக்கூடிய நேரத்திலிருந்து, மன்னரை வாழ்க்கையிலிருந்து மறுமையில் விசாரணைக்காக எழுப்பப்படுகின்ற நேரம் முதற்கொண்டு அவனுக்கு நலவான சூழ்நிலையாகவே அமையும் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற அதே வேளையில், பாவியாக இந்த உலகத்தில் வாழுகின்ற நபர்களுக்கு ரூஹு பிரிகின்ற நேரத்திலிருந்தே அவருடைய வேதனை ஆரம்பமாகிறது என்பதையும் நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகை ஒரு குறிப்பிட்ட நாளில் சூர் என்ற ஒரு சப்தத்தை எழுப்புவதன் மூலமாக இந்த உலகை அழித்து, இரண்டாவது சூரை ஊதுவதன் மூலமாக அத்துணை நபர்களையும் எழுந்து வர செய்கிறான். மஹ்ஷர் என்னும் பரந்த வெளி மைதானத்திலே ஒன்று கூட செய்கிறான். அந்த மைதானத்தில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரைக்கும் செய்த காரியங்களை பட்டியலிட்டு விசாரணை செய்து, அவனுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நன்மை மிகைத்திருந்தால் சொர்க்கத்தையும், தீமை மிகைத்திருந்தால் நரகத்தையும் வழங்குகிறான். அந்த விசாரணை நடைபெறுகின்ற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கடுமையான சூழ்நிலை இருக்கும் என்பதை நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். அங்கே நல்லவர்களாக இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட அடையாளங்களோடு காணப்படுவார்கள், தீயவர்கள் குறிப்பிட்ட கெட்ட அடையாளங்களோடு அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்டப்படுவார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிற வேளையிலே, அந்த விசாரணை நடைபெறுகிற நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் தலைக்கு வெகு அருகாமையில் சூரியன் நிறுத்தப்படக்கூடிய அந்த வேளையில் ஒதுங்குவதற்கு ஒரு சிறு பிட்டு இடம் கூட நிழல் இல்லாத அந்த இடத்தில் நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு எப்படி ரூஹு பிரிகிற நேரத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப செய்தியை நமக்கு அறிவிக்கின்றானோ, அதே போன்று இன்னொரு மகத்துவத்தை, நன்மையை இந்த உலகில் மூமின்களாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணைக்கு முன்பாகவே ஒரு வாய்ப்பை தருகிறான். அது என்ன வாய்ப்பு? கொஞ்சம் கூட நிழல் இல்லாத இந்த இடத்தில் பறந்து விரிந்த மிக விசாலமான அல்லாஹ்வின் அரியணையாக இருக்கிற அந்த அரிசின் கீழே ஒரு குறிப்பிட்ட 7 வகையினருக்கு நிழல் தருகிறான். அந்த அல்லாஹ் கூப்பிட்டு, இந்த உலகத்தில் யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பொதுவாக பிற மனிதர்கள் செய்கிற நன்மைகள் தாண்டி
நமக்கு நெருக்கமானவர்கள் பிரியமானவர்கள் இருந்தால் என்ன செய்வோம்? கூடுதலாக அவங்கள கவனிப்போம். ஏப்பா வெயிலில் நிற்கிற, ஏப்பா தாகமாக இருக்க, இதை குடி, ஜூஸை குடி, அதை இதை ஏசியில் உட்காரு, அப்படி இப்படி பண்ணுவோம் இல்லையா? கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் தனக்கு பிடித்த நல்லவர்களை 7 வகையினராக அப்படியே பிரித்து அந்த அரிசின் கீழே வாங்க வந்து இங்கே நில்லுங்க என்று அல்லாஹ் வாய்ப்பளிப்பதாக அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அதில் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இந்த பதட்டமான அந்த விசாரணை களத்தில், அந்த வெட்ட வெளியில் அல்லாஹ் வருவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குகள் எல்லாம் சஃப்பு சஃப்பாக வருகின்ற அந்த வேளையில், வரிசை வரிசையாக கூட்டம் கூட்டமாக வருகின்ற அந்த தோரணையோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீனை 8 வானவர்கள் மிக பிரம்மாண்டமான அந்த அரிசை சுமந்தவர்களாக வருவார்கள். அந்த காட்சி அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான காட்சியாக இருக்கும். அப்படி வருகின்ற அந்த வேளையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் அடியார்களை அழைத்து இந்த 7 வகையான அடையாளங்களை அடையாளப்படுத்திய அந்த மூமின்களை அழைத்து வாங்க வாங்க என்று கூப்பிடுகிறான். அந்த அரிசி நிழலை தருகிறான், இங்கே ஒதுங்கிக்க என்று அன்போடு கூப்பிடுறான். அப்படி யாரையெல்லாம் கூப்பிடுறான்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள். அந்த பட்டியலிலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது இமாமுன் ஆதில், நீதியை நிலைநாட்டுகிற அரசன். ஒரு அரசனாக இருந்தால் அவன் என்ன பார்க்கக்கூடாது? ஒரு வழக்கு வரும்போது இவன் என் தம்பி, என் அண்ணன், எங்க அப்பா, எங்க அம்மா, என் உறவு முறை, என் ரத்த பந்தம், என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்காரன், ஜாதிக்காரன், ஊருக்காரன், இப்படியெல்லாம் பார்த்து நீதியை தடுமாறாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் அந்த நீதியை நிலைநாட்டி ஒரு அரசன் இந்த உலகில் வாழ்வான் என்று சொன்னால், அத்தகைய நீதியை நிலைநாட்டக்கூடிய எந்த சூழல் வந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒரு முறை ஒரு திருட்டு வழக்கு வருது. அப்போ சொல்றாங்க, பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வர்றாங்க, அவங்க வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நம்ம அவங்க கௌரவம் பாதிக்கும், பெரிய குறைசி குலத்தை சேர்ந்தவங்க, அதனால கண்டுக்காம விட்டுருங்கன்னு சிபாரிசுக்கு ஆளாளுக்கு வர்றாங்க. ஒரு முறை திரும்ப திரும்ப வருவதால் கோபமுற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார். இது என்னது? அல்லாஹ்வுடைய சட்டம். நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதன் முதல் படி. அவர்கள் ஜனாதிபதியாக, அரசனாக, ஆட்சியாளராக இருந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த திருட்டுன்னு வந்துட்டு அதுக்கு என்ன தண்டனையோ, கைவெட்டுற தண்டனை, இந்த திருட்டை என் மகள், உயிருக்கு உயிரான மகள் ஃபாத்திமா செய்திருந்தாலும் அவளுடைய கையை வெட்டுவேன். இப்படி ஒரு நீதியான அரசனை இந்த காலத்தில் பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாது. அவன் கட்சிக்காரன், அவன் ஜாதிக்காரன், அவனுக்கு ஒரு மாதிரியா, ஏழை ஒன்றும் இல்லாதவன் ஓட்டாண்டி அப்பாவின்னா அவனுக்கு ஒரு மாதிரியா, செல்வாக்கில் மிகைத்தவன், பொருளாதாரத்தில் மிகைத்தவன், கோடி கோடியா பணத்தை தருவான், பத்திரம் மூலமா தருவான், இடத்தை தருவான், இப்படின்னு அதுக்கு ஒரு மாதிரியா. இப்படி அநீதியின் உச்சமாக இந்த நாட்டில் இந்த நீதி நடத்தப்பட்டு வருது. நமக்கு தெரியுதா இல்லையா? முதல்ல முஸ்லிம்கள் நம்மளாம் மறக்க முடியாது. நம்முடைய ஆலயத்தை, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆலயத்தை என்ன பண்ணாங்க? தொல்பொருள் ஆராய்ச்சின்னாங்க, இன்னும் என்னென்னவோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு முடிவு சொன்னாங்க, இது வந்து கோயிலை இடித்து கட்டப்பட்ட இடம் இல்லை என்பது உறுதியாகுது, ஏற்கனவே கோயில் இருந்ததுக்கான அடையாளம் இல்லைங்கிறது தெளிவாகுது. இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களின் கூட்டு மனசாட்சி படின்னு ஒன்று, சட்டத்தில் இல்லாத ஒன்று வந்து தீர்ப்பா சொன்னான். இது நீதியான தீர்ப்பா? இல்லை, அநீதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே தப்பிச்சிடலாம், மறுமையில் அல்லாஹ் அநீதியானவனுக்கு தண்டனைங்கிறது வேற.
ஆனால் நீதியான அரசனாக இருந்தால், அப்படி ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவனுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் கூப்பிட்டு அரசின் கீழே வா அப்படின்னு இடம் கொடுக்குறான். அந்த வெயில்ல, சுட்டு எரிக்கிற வெயில்ல, பயங்கரமான அந்த சூழல்ல அந்த அரசின் கீழே வான்னு ஒருத்தனை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லிட்டானாலே அது ஒரு சுப செய்தி. எல்லாரும் கூப்பிட்டு பாவிக்கு கூப்பிட்டு இடம் கொடுப்பான அல்லாஹ்? பாவியை கூப்பிட்டு முதல்ல அல்லாஹ் பேசுவான, அவங்களை அழைப்பான? பார்க்கவே மாட்டான், பேசவே மாட்டான்னு பெரிய நிறைய பட்டியல் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூப்பிட்டு இடம் கொடுக்கிறான் என்றால் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தன் நமக்கு சொர்க்கம், அல்லாஹ் நம்மை நரகத்தில் போற்ற மாட்டான் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷாபுன் நஸ்அஃபி இபாதத்தில்லாஹ், வணக்க வழிபாட்டில் திளைத்திருக்கிற இளைஞன். யார் வாலிப வயதுன்னு எதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்றாங்க? அந்த வயசுல தான் ரத்தம் முறுக்கு ஏறும். யார் சொன்னாலும் காதுல வாங்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு செய்வான். நல்லவன் போல மண்டே ஆட்டிட்டு நவந்து போகணும்னு அவன் செய்கிற வேலையெல்லாம் செய்வான். தொழுவையில் ஈடுபாடு இருக்குமா? இபாதத்தில் ஈடுபாடு இருக்குமா? நோன்பு வைக்கணும் ஆர்வத்தோடு இருப்பான? இன்னும் பெரியவங்களை மதிக்கணும்னு உள்ளார்த்தமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்காங்கிற அந்த உள்ளச்சத்தோடு இருப்பான? இருக்க மாட்டான். இது அவனுடைய குறைபாடா? இருந்தால் அந்த வயசுல அப்படித்தான் இருக்கும்னு தெளிவாக சொல்றாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் கூட ஒரு 100 பேர் இருக்கிறான், வாடா விளையாடலாம், வாடா பீச்சுக்கு போகலாம், வாடா இன்ன படம் பார்க்கலாம், இன்னடா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், வாடா அங்க போனா ஜாலியா இருக்கும் என்று ஒரு 100 பேர் போகிற இடத்தில் ஒருவன் மட்டும் அல்லாஹ்வை அஞ்சி, நான் அல்லாஹ்வை வணங்கி விட்டு வருகிறேன், அல்லாஹ்வை வணங்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை, அதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது, உங்களை போன்ற இந்த நேரத்தை வீணடிப்பதற்கு எனக்கு நான் தயாராக இல்லை என்று யார் ஒருவன் இளைஞராக இருக்கிற நேரத்தில் இந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக முழுதாக தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அந்த வாலிப வயதில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக நேரத்தை ஒதுக்குறானோ, அந்த இளைஞனை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வா வா வந்து இளைப்பாரு, என்னுடைய அரசின் கீழே நீ உட்காரு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வயதான காலத்தில் வருவாங்க பள்ளிவாசலுக்கு, கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டா வருவாங்க பள்ளிவாசலுக்கு, அதெல்லாம் சிறப்பு இல்லை, அதுலேயும் இறையச்சம் இருக்குது, அதுலேயும் இபாதத் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்க முக்கியத்துவம் தருகிறான்? இந்த இளைஞராக வாலிபனாக இருக்கிற ஒருவன் பண்ணுகிற அத்தனை அழிச்சாட்டியங்களை விட்டு விட்டு வணக்க வழிபாடில் திளைப்பதற்காக அவன் பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சிருக்கிறான்னா அவனை அல்லாஹ் அழைத்து வா வந்து இளைப்பாரு என்று அரசின் கீழே நிழல் தருகிறான். அடுத்ததாக இது இளைஞர்களுக்கு. இது அல்லாம அது தாண்டிய பருவம் இருக்குல்ல, இளைஞர் பருவத்தை தாண்டிய பருவத்தில் இருக்கிறவங்க, அவர்களில் சிலர் ரஜுலுன் மனிதர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், கல்புஹும் அல்லக்கும் ஃபி மசாஜித், அவருடைய உள்ளம், இந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளியிலேயே தொடர்புற்றிருக்கும். அவங்க பள்ளிவாசலோட அவங்களுடைய உள்ளம் எங்க இருக்கும்? பள்ளிவாசலோட இருக்கும். எப்படி பள்ளிவாசல்களோட இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்காக போறாங்க, போகிற நேரத்தில் அவங்களுடைய உள்ளம் சொல்லும், இது லுகருடைய டைம், இது அஷருடைய டைம், இது மக்ரிப் இஷாவுடைய டைம், இது பாங்கு சொல்ற நேரம், இது இக்காமத் சொல்ற நேரம், இது தொழுகை முடிய போது, எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த தொழுகைக்கான நேரம், இந்த பள்ளிக்கு போனால் தொழுதுடலாம், இந்த இபாதத்தை கரெக்டாக நிறைவேற்றிடலாம் அப்படின்னு யாருடைய உள்ளம் இந்த பள்ளிவாசல்களோடு தொடர்போடு இருக்கிறதோ, இந்த கல்வானது பள்ளிவாசல்களோடு இருக்கிறதோ, அத்தகைய மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் எவ்வளவோ வாய்ப்புகள் உனக்கு இருந்தாலும், எவ்வளவு சந்தோஷங்கள் கொட்டி கிடந்தாலும், நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும், வியாபாரத்தில் திளைத்தே இருந்தாலும், உன் வாலிப வயது பிள்ளைகளோடு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும், உன் சொந்த வேலைக்காக நீ அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும், உன் உள்ளம் கல்போடு இருக்குது. அந்த கல்பு பள்ளிவாசலோடு இருக்குது பாரு, அதனால நீ வா வந்து இந்த அரசின் கீழே உட்காரு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இரண்டு நண்பர்கள் அல்லாஹ்வுக்காகவே சேருவாங்க, அல்லாஹ்வுக்காகவே பிரிஞ்சிருவாங்க.
எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்காக, இந்த தீனுக்காக இருக்கும், இஸ்லாத்திற்காக இருக்கும். அப்படி அவர்கள் சேருவார்கள். அதற்காகவே அவர்கள் பிரிந்தும் செல்வார்கள். முரண் ஏற்படும், பிரிந்து செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரஜுலானி, இரண்டு நண்பர்கள், தஹாபா ஃபில்லாஹி வ தஃபர்ரகா அலைஹி, இரண்டு நண்பர்கள் இந்த இஸ்லாத்திற்காக சேர்வார்கள். இஸ்லாத்தில் சேர்ந்தவர்கள் அதற்காக அவருடைய முரண்பாட்டிற்காக அல்லாஹ்வுக்காகவே பிரிவார்கள். அல்லாஹ்வை பொருட்டாக வச்சு சேருவாங்க, அல்லாஹ்வை பொருட்டாக வச்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி இருக்குதா? நம்ம நினைச்சுக்க இந்த வார்த்தையை கொண்டு ரஜுலானி, இரண்டு நபர்கள் அப்படின்னா எப்படி? இதை நம்ம நண்பர்கள் மட்டும் எடுத்துக்க கூடாது. தாயும் பிள்ளையும் இருக்கலாம், கணவனும் மனைவியும் இருக்கலாம், இப்படியான நெருங்கிய உறவு முறைகள் இருக்கலாம், இது அல்லாத நட்பு வட்டங்கள் இருக்கலாம். அதாவது இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக உள்ளத்தால் அவர்கள் இணைவார்கள். அது அல்லாஹ்வுக்கு விரோதமா ஒருத்தர் போறாருன்னா அந்த உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். இப்படியான நபர்கள் இப்படியாக இருக்க இன்னும் சில பேர் இது அதிசயமா இருப்பாங்க. இந்த முரண்படுகிற நேரத்தில் வெறுப்பார்கள், ஒற்றுமையாக இருக்கிற நேரத்தில் ஒன்று சேருவார்கள். இப்படியாக இருக்கிற நபர்களை, இந்த இரண்டு நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து, வெயில்ல நின்று வறுத்து போவாத, கருவாடாயிராத, வா கூப்பிட்டு அரிசின் நிலை கொடுக்குற, இங்க வந்து ஒதுங்குகிறான், என்னுடைய நிலை அரிசின் கீழே வா, வந்து இந்த வெயிலிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள் என்பதாக சொல்கிறான். அப்பொழுதே அவர்களுக்கு தெரிந்துவிடும் அல்லாஹ் நம் மீது கருணை புரிந்து விட்டான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல ரொம்ப வசதியான, ரொம்ப அழகான ஒரு பெண், வசதியிலும் பொருளாதாரத்திலும் அழகிலும் மிகைத்திருக்கிற ஒரு பெண் ஒரு ஆணை அழைத்து அவனுடைய இச்சைக்காக அழைக்கிறான். அப்ப அழைக்கிற நேரத்தில் இன்னைக்கு எல்லாம் பெரும்பாலும் எப்படி நடக்குது? அந்த மாதிரி ஒரு சூழல் வராதான்னு பசங்க நாசமா போயிட்டு இருக்கிற உலகமா இருக்குது. அப்படி இருக்கிற வேளையில இப்படி ஒரு பெண் அழைக்கின்ற போது அந்த மனிதன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், இதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று இந்த படத்துக்கு ஆசைப்படாம, இந்த அழகுக்கு ஆசைப்படாம, அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று எவன் ஒருவன் அந்த வாய்ப்பை தட்டிவிட்டு விரண்டு ஓடுகிறானோ அத்தகைய நபரை பிடித்து அல்லாஹ் கூப்பிடுகிறான், வாங்க அரிசி கீழே வாங்க, அல்லாஹ் கூப்பிடுகிறான். அத்தகைய கண்ணியத்தை அப்படி ஒரு நபருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தர்மம் செய்வோம்ல, தர்மம் செய்யறதுல மிக சிறப்பா சிலாகிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தர்மத்தில் சிறந்தது எது? யாருக்கும் தெரியாம சைலண்டா பண்றது. அப்படியே வலது கரம் கொடுக்கிறது இடது கரத்துக்கு தெரியாது, இடது கரம் கொடுப்பது வலது கரத்துக்கு தெரியாது. அப்படின்னா என்ன? ஒரு உடம்புல இருக்கிற ரெண்டு பார்ட் அது எப்படியாவது முடியுமாங்க? அவ்வளவு நெருக்கமாக பொறுத்து சொல்றாங்க. இப்படி கொடுக்கிறது இப்படி தெரியல, வலது கரம் கொடுப்பது இடது கரம் கூட அறியாத அளவுக்கு தர்மத்தை செய்வாங்க. அப்படி ரகசியமாக இந்த தர்மத்தை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். இன்னும் இதுக்காக இந்த அல்லாஹ் கூப்பிடுறான்னா தர்மம் செய்யறதுக்காக அரிசி கீழே கூப்பிட மாட்டான். இந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த ஷிர்க் இன்னும் மாபாதக செயல்கள்லாம் இல்லாம இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருந்து இப்படியாக இந்த செயல்பாடுகள் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? கூப்பிட்டு அரிசி கீழே நிழல் கொடுக்கிறான். அடுத்தது முக்கியமாக அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த உலகில் வாழுகின்ற நேரத்தில் பாவம் செய்துவிட்டு பாவத்திலேயே மூழ்கிவிட்டு தான் படிக்க வேண்டிய இடத்தில் படிக்காமல் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு, உழைக்கிற நேரத்தில் உழைக்காமல் மற்றதெல்லாம் செஞ்சுட்டு, நம்பிக்கைக்குரியவர்களுக்கு நம்பிக்கையோடு நடக்காமல் மோசடியாக நடந்துவிட்டு, இன்ன பிற குற்றங்கள் அனைத்தையும் வரிசையாக செய்துவிட்டு அப்படியே ஜாலியா போயிடாம, அப்படியே உதறி விட்டுட்டு போயிடாம, எவனுக்கு தெரியும் அலட்சியமா வாழ்ந்துடாம, எவன்டா கேட்பான் திமிரோடு வாழாம, தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் சிந்துறாம பாருங்க. ஒரு தவறை செஞ்சுட்டா தப்பு பண்ணிட்டோம் உள்ள பதறுது பாருங்க, தனிமையில் அல்லாட்ட அழுது பாவ மன்னிப்பு தேடுறான் பாருங்க. அப்படி பாவ மன்னிப்பு தேடுபவனை அல்லாஹ் சொல்லுகிறான், வாங்க கூப்பிட்டு அந்த நிழலை தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில நல்லா பார்க்கலாம், எவ்வளவு தவறுகளை செய்கிறோம்,
தவறு செய்யாத மனிதன் யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? காட்ட முடியுமா? நம்ம தெரிஞ்சு செய்வோம், தெரியாம தெரிஞ்சு செய்யறதுங்கிறது ஒரு மாபாதக குற்றம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அறியாமல் செய்கிற தவறுகள் எவ்வளவு இருக்குது? சர்வ சாதாரணமாக ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டு பின்னாடி ஃபீல் பண்றோமா இல்லையா? ஆஹா, இது இப்படி செஞ்சுட்டோமே, இப்படி பேசிட்டோமே, இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாது, ஒரு உதவி கேட்டாரு அதை செஞ்சிருக்கலாமே, செய்யாம விட்டுட்டோமே, பாதிச்சுட்டாரு. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமல் நிறைய தவறுகளை செஞ்சுட்டு அதை அப்படியே ஃபீல் பண்ணுவோம். ஃபீல் பண்றது மட்டும் பத்தாது, அந்த தவறை உண்மையாலுமே உள்ளத்தால் எடுத்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி, யார் அழுது கண்ணீர் சிந்துகிறாரோ அவரை அல்லாஹ் பொருந்து கொண்டு அரிசிகளை நிலைத்தருகிறான். இப்போ முக்கியமா இன்னைக்கு இந்த 27ஆம் இரவு தராவியுடைய 27ஆம் தராவிகு லைலத்துல் கதிர் என்று இந்த குறிப்பிட்ட இந்த 27 பிறைக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லாததை இந்த 27 தான் லைலத்துல் கதிர் என்று மெத்த படித்த அறிஞர்கள் கூட, எவ்வளவோ தெளிவான விளக்கங்கள் இருந்தும் கூட அறியாத புரியாத மக்களுக்கு அப்படியே தைரியமா எடுத்து சொல்றாங்க. இந்த மார்க்கத்தை தப்பும் தவறுமாக எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், எனக்கு மறக்கடிக்கப்பட்டது, எனக்கு காண்பிக்கப்பட்டது, மறக்கடிக்கப்பட்டது. பெரிய ஹதீஸ், எனக்கு காண்பிக்கப்பட்டது, அது மறக்கடிக்கப்பட்டது. நாங்கள் வெளியில என்ன சொல்றதுக்காக வர்றாங்க, ஒரே கரைச்சல் நடக்குது, அந்த தோழர்களுக்கு இடையில ஒரே சப்தம், அந்த சப்தத்தில் இவங்க மறந்துறாங்க, மறக்கடிக்கப்படுது. அப்படி அல்லாஹ்வினால் மறக்கடிக்கப்பட்டதுனால் இந்த கடைசி 10 நீங்கள் இந்த லைலத்துல் கத்ரை ஒற்றைப்படை இரவில் தேடிக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் இந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். அப்படி இருக்கிற நேரத்தில், அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான வேளைகளில் கடைசி 10 பள்ளிவாசல்லே இருந்து இஹ்திகாஃப் இருந்தாங்க. ஏன் இஹ்திகாஃப் அந்த கடைசி 10 இருக்கணும்? ஒற்றைப்படை இரவுங்கிறது கூட தெளிவாக அவங்களால சொல்ல முடியாது. இந்த பிறை பார்க்கிற விஷயத்தில் முன்ன பின்ன கூட ஆயிரலாம். அதனால கடைசி 10 பள்ளியிலேயே தங்கியிருந்து அல்லாஹ்வை அதிகமாக துதித்து, அல்லாஹ்வை அதிகமாக போற்றி, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சுன்னா 1000 மாதங்களை விட சிறப்பான இந்த மாதம் கிடைச்சதோட பெருமை கிடைச்சி போயிரு. அப்படி இல்லையா? அதனால என்ன செஞ்சாங்க? இவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லி தந்தாங்க. இதை கூட அறியாமல் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை தப்பும் தவறுமாக மக்களுக்கு எடுத்து சொல்லியும் கூட, அவருடைய நன்மைகளை பால்படுத்தி கொண்டிருந்தும் கூட இந்த தவறை உணராமல் பல பேர் இருக்கிறாங்க. பாருங்க, இது மிகப்பெரிய தவறு இல்லை. இந்த உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த இந்த மார்க்கத்தை தெளிவாக சொன்னால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள், எத்தனை நபர்கள் இந்த கடைசி 10 பள்ளிவாசலில் குவிந்திருப்பார்கள், எத்தனை நபர்கள் அல்லாஹ்விடத்தில் அஞ்சி அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டிருப்பார்கள், எத்தனை நபர்கள் அல்லாஹ் நாடினால் இந்த லைலத்துல் கத்ரை பெற்றிருப்பார்கள். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காம நீ 27 மட்டும் வந்து வணங்கினா போதும் உனக்கு கிடைச்சிரும்னு சொன்னா, மற்ற நாட்களில் கிடைத்து விட்டால், அந்த லைலத்துல் கத்ர் மற்ற இரவுகளில் வந்து விட்டால், அந்த கைசேதம் அந்த வராத அந்த 27க்கு மட்டும் வரக்கூடிய நபருக்கு மட்டுமா, அல்லது அதை தவறாக சொல்லிக் கொடுத்தவர்களுக்கா, தவறாக சொல்லிக் கொடுத்த நிர்வாகத்திற்கா, அல்லது அந்த ஆலிம்களுக்கா, அல்லது அந்த ஊர் பொறுப்பாளர்களுக்கா, அந்த ஊரில் உள்ள படித்தவர்களுக்கா, அத்துணை பேரும் கை செய்தப்படுவார்கள். இந்த நன்மையை அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நன்மையை பிறர் அடைவதை விட்டும் தடுக்கக்கூடிய இந்த வேலையை ஒருவர் செய்து கொண்டிருந்தார் என்றால் அவரும் நஷ்டவாளியாகிறார், மற்றவர்களுக்கு கிடைக்காமல் செய்து விடுகிறார். அன்பிற்குரிய நல்லடியார்களே, எனது சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை என்பது மிக சொற்பத்திலும் சொற்பம். எல்லா ஹதீஸ்லையும் ஒவ்வொரு முறையும் ரமலான்ல எல்லாரும் சொல்றது தான், போன ரமலான்ல இருந்தாங்க, இந்த ரமலான்ல இல்லை, இந்த ரமலான்ல இருக்கிறாங்க, அடுத்த ரமலான்ல இருப்பாங்களா தெரியாது, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா தெரியாது, இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறவங்க போற நான் இருப்பேன் தெரியாது. இதெல்லாம் வழக்கமா சொல்றது உண்மையேதான், உண்மையேதானே. இதை உள்ளத்தில் வாங்கிக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தாலும் தொலைந்து போகட்டும்,
இனி மேற்கொண்டு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த சொற்ப நேரம் உண்மையாலுமே அல்லாஹ் நாடி இந்த 27 தான் லைலத்துல் கத்ர் என்றால் மிச்சம் இருக்கிற ஃபஜ்ருடைய நேரம் வரை அல்லாஹ்வை அஞ்சி நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சஜ்தாவில் விழுந்து பாவ மன்னிப்பு தேடி அழுது மன்றாடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் அழித்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் மிச்ச சொச்சம் இருக்கிற நோன்புகளை சரியாக பிடித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து அழுது மன்றாடக்கூடிய வாய்ப்பை தந்துள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இந்த 7 சாராரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதில் ஒன்றாவது அட்லீஸ்ட் மிக எளிதான இந்த பாவ மன்னிப்பு தேடுகிற வாய்ப்பையாவது அல்லாஹ் நமக்கு தந்துள்ள வேண்டும். அப்படி தந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு தேடி நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாம் விடுபட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளை கொண்டு இந்த அரிசி நிழலை பெற்று மறுமையில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.